ஜெனி பார்த்து பத்திரம் சரியா? அவன் கால் பண்ணா நீ எடுக்காத. நீங்க பார்த்து போங்கண்ணா. சரிம்மா. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? பா எவனே தெரியலப்பா, என்ன லவ் பண்றதா சொல்லி என் பின்னாடியே துரத்துறான். என்னை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. அவனை பார்த்தா லூசு மாதிரி இருக்கு. நீ யாரையும் லவ் பண்றியாமா? பா நான் உங்க பொண்ணுப்பா, நான் அத மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. உன்னை ஃபாலோ பண்றது இவனான்னு பாரு. இவன்தான்ப்பா, இவனே தான்ப்பா அந்த லூசு. இவன் போட்டோ நீங்க எதுக்குப்பா வச்சிருக்கீங்க? இது யாருன்னு தெரியுதா பாரு. சாரிப்பா, இது அர்ஜுன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு நான் ராஜேஷ் வீட்டுக்கு போனேன். அவன் வண்டியை வாங்கிட்டு சினிமாவுக்கு போனேன். வர்ற வழியில் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் இங்கே வந்திருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டலில் தான், அங்கே தான் எது நடந்திருக்கு. எஸ் மதகரி ஊரி தரி கஜ சம்ஹாரா, நர உடல் இது ஒரு வாடகை வீடா, புலிமனம் புழு உடல் இது என்ன போலி, நான் திருகிய தலையுடன் திரிகிற கோழி, யாரோ நான் யாரோ சேரோ வள்ளூரோ, மாயா முரண்பட்ட கூடா பியோ அரண் கட்டுதேடா, ஈசா விமோசனம் தாடா வெண்காடா. என்னடா பண்ணீங்க? வாங்கடாங்க, யாரா இருக்கீங்க? யார் நீ? என் உடம்பு என்ன பண்ண? உண்மையை சொல்லு, என் உடம்பு என்ன பண்ண சொல்லு. இதுக்கு நான் காரணம் இல்ல சார், மாட்டிலியோ தான். என்ன விட்டுருங்க ப்ளீஸ் சார். மாட்டிலியேவா? யார் அது? இந்த சயின்டிஸ்ட். அவனை உடனே இங்க வர சொல்லு. அவனை எங்க இருக்காம? ஐயோ பா, என்ன சொல்றீங்க? ஹலோ சார், அந்த பிரெயின் மாத்தினவர். என்னது? மாத்தினவர் என்ன போட்டு அடிக்கிறாரு சார். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். டேய், இன்னும் 2 நிமிஷத்துல இங்க வந்தாவணும். இல்ல நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. வாடா சீக்கிரம். ஏப்பா இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கை அர்ஜுன் தாப்பா, இப்படி பண்ணிட்டீங்களே. அர்ஜுனோட மூளை வேற ஒருத்தனோட உடம்பு, என் வாழ்க்கைய கொன்னுட்டீங்கப்பா. ஏய், எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, அம்மா முக்கியம் இல்ல, என் காதல் முக்கியம் இல்ல தெரியுமா? நான் சாதிக்கணும், எனக்கு வேணும்னு நினைச்சது எல்லாமே இந்த ஃபைட் தான். இப்படி ஏன் ப்ரொஃபஷனல் அழைச்சிட்டு உங்க ப்ரொஃபஷனல் வாழ வைக்கணும்னு நினைச்சீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? அப்பா, இந்த மூளையை எடுத்து என் அர்ஜுன் உடம்புலயே வச்சுட்டா. சார் அதை எரிக்கல, ஆனா சார் நீங்க எரிக்க சொன்னதுனால எதுக்கு இந்த பாடியை வீணாக்கணும்னு நான் தான் எல்லா பார்ட்ஸையும் தானம் பண்ணிட்டேன் டாக்டர். தானம் பண்ணிட்டீங்களா? என் உடம்ப தானம் பண்ண நீங்க யாரு? அப்படியே தானம் பண்ணாலும் எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாங்க? உங்களெல்லாம் நான் என்ன பண்றேன் பாருங்க. எனக்கு இவங்கெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க தானே செஞ்சீங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாங்கயா, சட்டையை பிடிச்சோன்னு உள்ள வர சொன்னல, என்னையா நீங்க? சார் விடுங்க சார். சார் ஒரு ஒன் மோர். சொல்லுங்க பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார், லாஸ்ட் டேக். எங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்? இந்த டயலாக்க ஓப்பனா சொல்லுமா? டேய், டயலாகே இல்லாத பிள்ளைக்கு என்ன டயலாக் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நீங்க மட்டும் டேக் போலாம். ஓகே, ரெடி ஃபார் டேக். மோகன் சார் ரெடியா? ரெடியா. ஸ்டார்ட் சவுண்ட். ரன்னிங். கேமரா ரோலிங். ஆக்ஷன். தானம் பண்ணிக்கலாம். என் உடம்ப யாரை கேட்டு தானம் பண்ணீங்க? இப்ப
சார் ப்ளீஸ் சார் சூப்பர் சூப்பர் ஒன் மோர் உண்மையிலேயே mental ஆயிட்டாரு. கடைசியா ஒரு லாஸ்ட் டேக். நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம். அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம். பிரெயினுங்கிறது இதான் என் ப்ராஜெக்ட். கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். டாக்டர் இவன் நேரம் எடுத்தது படம் தானா? படம் தான். ஷூட்டிங் ஆடியன்ஸ்க்கு எந்த இடத்துல கன்வே பண்ணுவீங்க? இந்த எடிட்டர் முதல்ல எடிட் பண்ணிருக்கோம். என்னது? இல்லண்ணே, பாண்டியராஜன் சார் டாக்குமெண்ட்டை வாங்குறாரா, அதுக்கப்புறம் கெவினுக்கு சார்ஜ் போயிட்டு ஜூம் பேக் வரானா, அவன் தலைகீழ மாறுறானா, அதுல இருந்து ஷூட்டிங்ண்ணே. புரியுமா ஆடியன்ஸ்க்கு? அண்ணா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஷூட்டிங்னு ஆடியன்ஸ் கரெக்டா சொல்லுவாங்க. அண்ணா ஆடியன்ஸ்ல இப்ப பிரில்லியன்ட்ண்ணே. புரிஞ்சா சரிதான். காசு கொடுங்க. ஐயோ டென்ஷனா இருக்கு, காசு கொடுத்துட்டு வாங்கண்ணே. எப்போதான் நீங்க டென்ஷன் இல்லாம இருக்க நானும் பாக்குறேன். எப்போ பார்த்தா இதே சொல்லிட்டு கொடுத்துட்டு வாண்ணே. இயக்குனர் பாண்டியராஜனோடு முற்றிலும் புதுமுகங்களை வச்சு வித்தியாசமான கதையை கொடுத்திருக்காரு இயக்குனர் அன்பரசன். என்னதான் கடைசியில சினிமான்னு சொன்னா கூட மூளை மாற்றப்பட்டவர் இறுதி காட்சிக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடியே பார்க்கலங்கிறது, மொட்டை அடிச்சுட்டு 90 நாள் கழிச்சு எழுந்துக்கிறவரு தலைமுடி மட்டும் வளர்ந்து தாடி வளராம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கிறது, இப்படி ஒரு சில குறைகள் இருந்தாலும் நகைச்சுவையும் படத்தோட பாடல்களும் அதை ஈடு செஞ்சிடுது. மொத்தத்தில் ஆய்வு கூடம் ஆனந்த கூடம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். தமிழ் சினிமா மிக அரிய நல்ல படைப்புகளை கொடுத்திருக்கிறது. மிக திறமையான இயக்குநர்களையும் கண்டிருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. ஆனந்த விகடன் இதுவரை கொடுத்த மதிப்பெண்களில் அதிக மதிப்பெண்கள் வாங்கியது என் முதல் படைப்பான 16 வயதினிலே. இப்பொழுது இவர்கள் 99 மதிப்பெண் வாங்கியதாக கூறுகிறார்கள். அப்படி ஒரு இயக்குனர் வாங்கினால் அவருக்கு முதல் மரியாதை செலுத்தக்கூடிய முதல் மனிதன் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் இந்த மதிப்பெண்களை இவர்கள் எவ்வாறு வாங்கினார்கள் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா? சாமி சார், ஆய்வுக்கூடம் படத்துக்கு எத்தனை மார்க் சார் போடலாம்? 9. ஓ, படம் நல்லா இருந்தது, எதுக்கு ஒரு மார்க் குறைச்சாரு?